புத்தகத்தை நாம் பூஜை அறையில வைத்திருந்தால் தினந்தோறும் 108 எம்பெருமான்களையும் நாம் ஆராதித்த பலன் கூட நமக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். ஆழ்வார்கள் எந்தெந்த திருத்தலங்களை மங்களாசாசனம் பண்ணினார்களோ அந்த திருத்தலங்கள் மட்டுமே திவ்ய தேசங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த 108 திவ்ய தேசங்களுக்கும் நேரிலே சென்று சேவிக்க வேணும் என்பது ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவனுடைய ஒரு குறிக்கோளாகவும் வாழ்க்கையிலே இருக்கும். ஆனால் அப்படி நேரிலே போய் சேவிக்க முடியாதவர்களுக்காக அல்லது ஏற்கனவே சேவித்தவர்கள் அதை எப்பொழுதும் நினைவிலே கொள்வதற்காக என்று கொள்ளலாம். இப்பொழுது மிக அற்புதமாக ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள் நம்முடைய அன்பர்கள். காஷ்யபன் என்பவர் 108 திவ்யதேசங்களையும் உடைய திருவுருவ படங்களையும் தொகுத்து மிக அழகாக ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். விலையும் ரொம்ப அதிகம் இல்லை. சில திவ்யதேசங்களிலே நேரே புகைப்படம் எடுக்க முடியாத திவ்யதேசங்களை அவர் நம்முடைய நண்பர் ஜேபி என்பவர் அதை சித்திரமாக வரைந்து கொடுத்திருக்கிறார். உண்மையிலே 108 திவ்யதேசங்களை கொண்ட இந்த புத்தகம் கையடக்கமாக இருக்கக்கூடிய மிகச்சிறிய புத்தகம். இதை அனைவரும் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தை நாம் பூஜை அறையிலே வைத்திருந்தால் தினந்தோறும் 108 எம்பெருமான்களையும் நாம் ஆராதித்த பலன் கூட நமக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த காரியத்திற்கு, உயர்ந்த செயலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.